போர் கப்பல்கள், ஏவுகணைகள், ஃபைட்டர் ஜெட்கள் இப்படி மிகப்பெரிய படையவே திரட்டி கொண்டு போய் ஈரானை சுத்தி நிறுத்தி வச்சிருக்கு அமெரிக்கா. இதுக்கு முன்னாடி, அதாவது கடந்த சில ஆண்டுகள்ல இவ்வளவு பெரிய படையை திரட்டி கொண்டு போய் ஒரு நாட்டுக்கு எதிராக அமெரிக்கா நிலைநிறுத்தியது கிடையாது. தாக்குவாங்க, வந்துருவாங்க. ஆனா இப்போ நிலைநிறுத்தி அந்த இடத்துல ஸ்டேஷன் பண்ணியிருக்காங்க இந்த படைகளை எல்லாம். இன்னொரு பக்கம் ஈரான் ரஷ்யாவோட சேர்ந்து ஒரு நேவல் ட்ரில், அதாவது ஒரு போர் ஒத்திகையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அமெரிக்கா ஏன் ஈரானுக்கு இந்த அச்சுறுத்தலை கொடுக்குறாங்க? ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில மோதல் வருமா? இந்த பிரச்சனையில அமெரிக்காவை பின்னாடி இருந்து இஸ்ரேல் இயக்குதா? ஈரான் என்ன மாதிரியான பதிலடியை கொடுக்க தயாராகிட்டு இருக்காங்க? ஒரு போர் முண்டுச்சு அப்படின்னா அது உலக அளவுல எவ்வளவு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில இருக்கிற இந்த பிரச்சனையினுடைய A to Z கம்ப்ளீட் டீடைல்ஸையும் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இது டிகோட் பை வெங்கட். சென்னை தங்கமயிலின் முதலாம் ஆண்டு விழா கொண்டாட்டம் வரும் மார்ச் 1ஆம் தேதி வரை ஏராளமான சிறப்பு தள்ளுபடிகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில என்ன பிரச்சனை அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா 2025 ஜூன் மாதம் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையில நடந்த அந்த போரை பத்தி தெரிஞ்சுக்கணும். ஈரான் அணு ஆயுதம் தயாரிக்குது அப்படிங்கிற காரணத்தை சொல்லி இஸ்ரேல் ஈரான் மேல தாக்குதல் நடத்தினாங்க. பதிலுக்கு ஈரான் தாக்குதல் நடத்தினாங்க. ஒரு 12 நாட்கள் கடுமையான போர் நடந்துச்சு. இந்த போரினுடைய முடிவு நாள்ல அமெரிக்கா ஈரானுடைய அணுசக்தி மையங்கள் மேல தாக்குதல் நடத்தினாங்க. அந்த அணுசக்தி மையங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சொன்னாரு. ஈரான் தரப்புல சேதம் ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொன்னாங்களே தவிர அது முழுமையாக அழிக்கப்பட்டுதா அப்படிங்கிற தகவலை அவங்க சொல்லல. இந்த போர் நடந்த போதும் சரி, இப்பவும் சரி, ஈரான் என்ன சொல்றாங்க? நாங்க என்னைக்குமே அணு ஆயுதம் தயாரிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துல இல்ல, அணுசக்தியை மக்களுடைய பயன்பாட்டுக்காக, நாட்டினுடைய வளர்ச்சிக்காக பயன்படுத்தணும் அப்படிங்கிற காரணத்துக்காக தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனாலதான் யுரேனியமையும் நாங்க என்ரிச் பண்ணோம், செறிவூட்டி வச்சிருக்கோம் அப்படின்னு திரும்ப திரும்ப அழுத்தமாக சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் இஸ்ரேலும் அமெரிக்காவும் அதை நம்புறதா இல்ல. ஜூன்ல நடந்த அந்த போர்ல என்ன சொன்னாங்க? ஈரான்ல இருக்கிற அணுசக்தி மையங்களை எல்லாம் தாக்கி அழிச்சிட்டோம், அவங்களால அணு ஆயுதத்தையே தயாரிக்க முடியாது அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இப்ப என்ன சொல்றாங்க? ஈரான் திரும்பவும் அணு ஆயுதம் தயாரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு, அதனால அவங்க கையில இருக்கிற அந்த அணுசக்தி திட்டத்தை முழுமையாக அவங்க கைவிட்டுறணும், யுரேனியமே ஈரான்ல இருக்கக்கூடாது, அதை வெளியேற்றணும்னு சொல்லி அமெரிக்கா இவ்வளவு பெரிய படையை கொண்டு போய் ஈரானை சுத்தி நிறுத்தி வச்சிருக்காங்க. ஈரான் என்ன சொல்றாங்க? எங்களுக்கு அணு ஆயுதம் தயாரிக்கிறதுக்கான நோக்கமே கிடையாது, அணுசக்தி அப்படிங்கிறது எங்களுடைய உரிமை, நாங்க மக்களுடைய பயன்பாட்டுக்காக அதை பயன்படுத்துவோம் அப்படிங்கிறதுல ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஆனா அணுசக்தி தொடர்பான பேச்சுவார்த்தைக்கு நாங்க ரெடியா இருக்கோம், எங்களுக்கு மரியாதை கொடுத்து நீங்க கூப்பிட்டீங்க அப்படின்னா நாங்க பேச்சுவார்த்தை நடத்துறோம், பேசி ஒரு சுமூகமான முடிவை எட்டுவோம், ஈரான் மேல இருக்கிற பொருளாதார தடைகளை நீங்க நீக்குங்க, நாங்களும் அணுசக்தி திட்டத்துல என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறத பாக்குறோம் அப்படின்னு பேச்சுவார்த்தைக்கு ஈரான் ரெடியாக இருக்காங்க. 2 கட்ட பேச்சுவார்த்தையும் நடந்து முடிஞ்சிருக்கு. பிப்ரவரி 6ஆம் தேதி ஒரு பேச்சுவார்த்தை நடந்துச்சு. பிப்ரவரி 18ஆம் தேதி 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை நடந்துச்சு. இந்த 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை நல்லாவே நடந்திருக்கு. அடுத்து இந்த பேச்சுவார்த்தையை எப்படி கொண்டு போகிறது, என்ன திசையில கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக அடிப்படை விதிகளை நாங்க வகுத்திருக்கோம், அதன் அடிப்படையில தான் பேச்சுவார்த்தையை தொடரும் அப்படின்னு சொல்லி ஒரு பாசிட்டிவ் சைனை தான் ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்சி சொல்லியிருந்தாரு. சரி, அதுதான் பேச்சுவார்த்தை நல்லா நடந்துகிட்டு இருக்கே, அப்புறம் எதுக்கு அமெரிக்கா இவ்வளவு பெரிய படையை திரட்டி கொண்டு போய் ஈரானை சுத்தி நிறுத்தி வச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு 2 முக்கியமான காரணங்கள் இருக்கு. முதல் காரணம், இந்த பேச்சுவார்த்தை ஒழுங்கா நடக்கணும், ஈரான் நாங்க சொல்றதை கேட்கணும் அப்படிங்கிற அடிப்படையில ஒரு ப்ரெஷர் கொடுக்கறதுக்கான டாக்டிக்ஸாக இது இருக்கலாம் அப்படின்னு சர்வதேச அரசியல் பார்வையாளர்கள் பாக்குறாங்க. இவ்வளவு ராணுவ படைகளை கொண்டு போய் நிறுத்தினோம்னா ஈரான் பயந்துருவாங்க அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனா ஈரான் அதுக்கெல்லாம் கொஞ்சம் கூட அசர்ற மாதிரி தெரியல. நாங்க எங்களுடைய நிலைப்பாடுல ஸ்ட்ராங்காக தான் இருப்போம், எங்களை மிரட்டி நீங்க பணிய வைக்க முடியாது அப்படிங்கிறத ஈரான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்காங்க. 2வது முக்கியமான காரணம், அமெரிக்காவும் இஸ்ரேலும் குறி வச்சிருக்கிறது ஈரானுடைய அணுசக்தி திட்டங்களை மட்டும் கிடையாது, ஈரானுடைய ஏவுகணை திட்டங்களையும் சேர்த்து தான். ஈரான் வச்சிருக்கிற பேலிஸ்டிக் மிசைல்ஸ், அதாவது கண்டம் விட்டு கண்டம் பாயிற ஏவுகணைகளை கைவிடணும், அதை முற்றிலுமாக அழிக்கணும் அப்படின்னு அமெரிக்கா இந்த பேச்சுவார்த்தையினுடைய முக்கியமான ஒரு பாயிண்டா சேர்த்திருக்காங்க. ஆனா ஈரான் அதை நாங்க பேச்சுவார்த்தையில கூட கொண்டு வரதுக்கு விரும்பல, அந்த ஏவுகணைகளை கைவிடுறத பத்தி நீங்க மறந்துருங்க அப்படின்னு தெளிவாக சொல்லிட்டாங்க. காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த கண்டம் விட்டு கண்டம் பாயிற ஏவுகணைகள் தான் ஈரானுடைய மிகப்பெரிய ஸ்ட்ரென்த்து. காரணம் என்ன அப்படின்னா ஜூன் மாதம் நடந்த போர்ல தகர்க்கவே முடியாதுன்னு சொல்லப்பட்ட இஸ்ரேலினுடைய அயன் டோம் வான் பாதுகாப்பு அமைப்பை தாண்டி அதை தகர்த்து ஈரான் இஸ்ரேல் மேல ஏவுகணை தாக்குதலை நடத்தினாங்க. அவ்வளவு சக்தி வாய்ந்தது ஈரானுடைய ஏவுகணை திட்டம். அந்த ஏவுகணை திட்டம் ஈரான் கையில இல்லை அப்படின்னா நாளைக்கு அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரானுக்குள்ள என்ன வேணாலும் பண்ணலாம், ஈரான் வேற வழியே இல்லாம கை கட்டி வேடிக்கை பார்க்கணும் அப்படிங்கிற சிச்சுவேஷன் தான் ஏற்படும். அதை உணர்ந்துதான் ஈரான் அதை நீங்க பேச்சுவார்த்தைக்குள்ளேயே கொண்டு வராதீங்க, நாங்க பேசுறதுக்கு தயாராகவே இல்லை, அதை நாங்க விட்டே கொடுக்க முடியாதுன்னு தெளிவாக சொல்லிட்டாங்க. அதனாலதான் ட்ரம்ப் என்ன சொல்றாரு? ஈரான் ஒருவேளை இந்த பேச்சுவார்த்தையில அமெரிக்காவோட உடன்படலை அப்படின்னா
நாங்க தாக்குதல் நடத்துறதுக்கு ரெடியாக இருக்கோம், அதனாலதான் இந்த போர் படைகளை எல்லாம் கொண்டு போய் ஈரானை சுத்தி நிறுத்தி வச்சிருக்கோம் அப்படின்னு ஒரு அச்சுறுத்தலையும் கொடுக்கிறார். சரி, இந்த 2 காரணங்களுக்காக தான் அமெரிக்கா படையை திரட்டி கொண்டு போய் நிறுத்தி வச்சிருக்காங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது 2ம் வெளிப்படையான காரணங்கள். ஆனா ஹிடன் அஜெண்டா அப்படின்னு அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் ஒண்ணு இருக்கு. அதுதான் ஈரானில் ஆட்சி மாற்றம். மேற்காசியாவில் ஈரானை எப்போதுமே ஒரு த்ரெட்டாக தான் இஸ்ரேல் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அதனாலதான் ஈரானை முடக்கணும், அலி காமினேனுடைய அந்த இஸ்லாமிக் ரிப்பப்ளிக் ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிற எண்ணத்தோட பெஞ்சமின் நெத்தன்யாஹூ செயல்பட்டுக்கிட்டே இருக்காரு. இது ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா, கடந்த 6ல இருந்து 8 மாதங்களாக நடந்த விஷயங்களை எல்லாம் பாருங்க. 2025 ஜூன் மாதம் இஸ்ரேல் தான் முதல்ல ஈரான் மேல தாக்குதல் நடத்தினாங்க. அதுக்கு இஸ்ரேல் சொன்ன காரணம் என்ன? ஈரான் அணு ஆயுதம் தயாரிக்கிறத எட்டிட்டாங்க, பக்கத்துல வந்துட்டாங்க, அதனால நான் இப்பயே அழிச்சாதான், இல்லாட்டி இந்த மேற்காசிய பிராந்தியத்துக்கு மிகப்பெரிய ஆபத்து அப்படின்னு சொல்லி தான் தாக்குதல் நடத்தினாங்க. ஆனா முதல் விஷயம், ஈரான் கையில அணு ஆயுதம் இருக்கு அப்படின்னு இப்போ வரைக்கும் அமெரிக்காவாலையும் இஸ்ரேலாலையும் ப்ரூவ் பண்ண முடியல. சர்வதேச அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி IAEA, ஐநா சபையினுடைய ஒரு அமைப்பு, அவங்களுமே ஈரான் அணு ஆயுதம் வச்சிருக்காங்க அப்படின்னு இது வரைக்கும் சொல்லல. இருந்தாலும் இஸ்ரேல் ஈரான் மேல தாக்குதல் நடத்தினாங்க. ஏன் அப்படின்னா, அப்போ அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில இந்த அணுசக்தி திட்டம் தொடர்பாக ஒரு பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருந்துச்சு. அந்த பேச்சுவார்த்தை சுமூகமாக போயிரும், ஒரு முடிவை எட்டிரும் அப்படிங்கிற ஒரு நிலைமை இருக்கும்போதுதான் கரெக்டா அதை சீர்குலைக்கிற வகையில இஸ்ரேல் ஈரான் மேல தாக்குதல் நடத்தினாங்க. ஈரான் பதிலுக்கு இஸ்ரேல் மேல தாக்குதல் நடத்தினாங்க. அதை வாய்ப்பாக பயன்படுத்தி அமெரிக்காவும் ஒரு கட்டத்துல ஈரான் மேல தாக்குதல் நடத்தி அவங்களுடைய அணுசக்தி மையங்களை அழிச்சாங்க. இதுல முடிவு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இஸ்ரேல் நினைச்ச மாதிரி அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில அமைதியாக பேச்சுவார்த்தையின் அடிப்படையில ஒரு ஒப்பந்தம் நிறைவேறாம போனதுதான். அது சரி, அமெரிக்காவோட ஈரான் ஒரு அணுசக்தி ஒப்பந்தத்துக்குள்ள போறதை ஏன் இஸ்ரேல் விரும்ப மாட்டாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்படி ஒருவேளை ஒப்பந்தம் நிறைவேறிடுச்சு அப்படின்னா அமெரிக்கா ஈரான் மேல போட்டிருக்கிற அந்த பொருளாதார தடைகளை எல்லாம் நீக்கிடுவாங்க. அப்படி நீக்கிட்டாங்கன்னா மீண்டும் பொருளாதார ரீதியாக ஒரு பலம் வாய்ந்த நாடாக ஈரான் எஸ்டாப்ளிஷ் ஆக ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி ஈரான் வளரக்கூடாது அப்படிங்கிற நோக்கத்துக்காக தான் இந்த அணுசக்தி திட்டம் அப்படிங்கிறது நடக்கவே கூடாது, கையெழுத்தாகவே கூடாதுன்னு தொடக்கத்துல இருந்தே இஸ்ரேல் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அந்த பொருளாதார தடையை அமெரிக்கா நீக்காம இருக்கிறதுல இன்னொரு நன்மையும் இஸ்ரேலுக்கு இருக்கு. அது என்ன அப்படின்னா, டிசம்பர் எண்டுல, அதாவது 29, 30, 31 இந்த காலகட்டத்துல தான் ஈரான்ல மிகப்பெரிய அளவுல மக்களுடைய போராட்டம் வெடிச்சது. அதுக்கு காரணம் ஈரானுடைய பொருளாதாரம் மிகவும் மோசமான நிலைமைக்கு போனதுதான். ஒரு அமெரிக்க டாலருக்கு நிகரான ஈரானுடைய ரியால் கிட்டத்தட்ட 14 லட்சத்தை எட்டியது. அவ்வளவு தூரம் மோசமான நிலைமைக்கு பொருளாதாரம் போயிடுச்சு. எண்ணெய் தொடங்கி மிக முக்கியமான அத்தியாவசிய பொருட்களுடைய விலை கடுமையாக உயர்ந்துருச்சு. இதுக்கு மேலேயும் எங்களால பொறுத்திருக்க முடியாது அப்படின்னு சொல்லிதான் மக்கள் சாலைக்கு வந்து போராட ஆரம்பிச்சாங்க. நீங்க நல்லா ஒரு விஷயத்த நோட் பண்ணீங்கன்னா, இந்த போராட்டம் வெடிக்கிறதுக்கு ஒரு 4 நாளைக்கு முன்னாடி தான் இஸ்ரேலினுடைய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாஹூ அமெரிக்காவுக்கு போய் டொனால்ட் ட்ரம்பை பார்த்து பேசிட்டு வர்றாரு. அப்போ ஈரான்ல போராட்டம் வெடிச்சதுக்கு இஸ்ரேல் தான் காரணமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதை நம்மளால உறுதியா சொல்ல முடியாது. ஏன்னா மக்களுக்கும் ஈரானுடைய அரசாங்கத்தின் மேல கோபம் இருந்தது அப்படிங்கிறது உண்மைதான். ஆனா ஈரான் அரசாங்கம் என்ன சொல்றாங்க? இந்த போராட்டம் திட்டமிட்டு உருவாக்கப்பட்டுச்சு, எதிரி நாடுகளை சேர்ந்த உளவாளிகள் உள்ள புகுந்து இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுத்தி கலவரத்தை உருவாக்குனாங்க, திட்டமிட்டு செய்யப்பட்ட சதிதான் இது அப்படின்னு ஈரான் தரப்புலையும் ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்பட்டுச்சு. அதுக்கு ஏத்த மாதிரி அமெரிக்கா இஸ்ரேலுடைய நடவடிக்கையும் இருந்ததுனால இந்த சந்தேகத்தை நம்ம இந்த இடத்துல எழுப்புறோம். ஈரான்ல மக்களுடைய போராட்டம் வெடிச்சிருச்சு, அதை அரசாங்கம் ஒடுக்குறாங்க, மக்களை கொல்றாங்க அப்படின்னு செய்தி கிடைச்ச உடனே டொனால்ட் ட்ரம்பால தாங்கிக்கவே முடியல. அவருக்கு ஈரான்ல நடந்தா மட்டும்தான் அது மனித உரிமை மீறல். அமெரிக்காவில் ஐசின்னு சொல்லப்படுற அந்த மத்திய போலீஸ் பாதுகாப்பு படைகள், அவங்க அங்க மக்களை எவ்வளவு தூரம் சுட்டு கொண்டுகிட்டு இருக்காங்க, பட்டப்பகல்ல அவ்வளோ அராஜகங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் டொனால்ட் ட்ரம்புக்கு தெரியாது. சரி விடுங்க, அது வேற கதை. உடனே டொனால்ட் ட்ரம்ப் என்ன பண்றாரு? ஈரான்ல இப்படியெல்லாம் மக்களை போட்டு வதைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவுடைய மிகப்பெரிய போர்க்கப்பலான USS ஆப்ரஹாம் லிங்கனை கொண்டு போய் ஓமனுக்கு பக்கத்துல கடல் பகுதியில நிலைநிறுத்துறாரு. ஈரான் உடனடியாக மக்கள் மேல் நடத்துற அந்த ஒடுக்குமுறையை நிறுத்தல அப்படின்னா நாங்க தாக்குதல் நடத்துவோம் அப்படின்னு மிரட்டுறாரு. ஈரான் மக்களே, நீங்க போராட்டத்தை தொடருங்க, உங்களுக்கு உதவி வந்துகிட்டே இருக்கு அப்படின்லாம் அவர் பேசினாரு. ஆனா ஈரான் அதுக்கு கொஞ்சமும் அசரல. அந்த போராட்டத்தை ஒடுக்குற முயற்சியில ஈடுபட்டாங்க. ஒரு 10-15 நாட்கள் அந்த போராட்டம் தொடர்ந்துச்சு. அதுக்கப்புறமாக அந்த போராட்டம் முடிவுக்கு வந்துச்சு. அந்த போராட்டம் இன்னும் கொஞ்ச நாள் தொடர்ந்து இருந்துச்சு அப்படின்னா அதை வாய்ப்பாக பயன்படுத்தி அப்பவே அமெரிக்கா ஈரான் மேல தாக்குதல் நடத்துறதாக இருந்தாங்க. அவங்களுடைய நோக்கம் ஈரான் மக்களுக்கு உதவுறது கிடையாது. ஈரான்ல இருக்கிற அந்த ஆட்சியை நீக்கிட்டு வேறொரு ஆட்சியை, தங்களுக்கு சாதகமான ஒரு பொம்மை ஆட்சியை நிறுவுறது தான் அவங்களுடைய நோக்கம் அப்பவே இருந்துச்சு. ஆனா அந்த போராட்டம் முடிவுக்கு வந்ததுனால அதை அமெரிக்காவால அப்ப செய்ய முடியல. இருந்தாலும் டொனால்ட் ட்ரம்ப் சும்மா இல்லை. பிப்ரவரி மாசம் திரும்பவும் ஆரம்பிக்கிறார்.
ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில அணுசக்தி சார்ந்த பேச்சுவார்த்தை நடக்கணும் அப்படின்னு தொடங்குறாரு. ஈரான் அதுக்கு ஓகே சொல்றாங்க, நாங்க பேச்சுவார்த்தைக்கு வரோம், ஆனா எங்களை நீங்க மரியாதையா நடத்தணும், மரியாதையா நடத்தலன்னா எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்க திருப்பி அடிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு கட்டத்துல பேச்சுவார்த்தை நடத்தலாம் அப்படின்னு சொல்லி முடிவாகி பிப்ரவரி 6ஆம் தேதி அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில பேச்சுவார்த்தை நடந்துச்சு. என்னது, திரும்பவும் பேச்சுவார்த்தையா? அப்படி பேச்சுவார்த்தை சுமூகமாக முடிஞ்சு ஈரான் மேல இருக்கிற பொருளாதார தடைகளை அமெரிக்கா நீக்கிருச்சு அப்படின்னா அது நமக்கு பிரச்சனையாச்சு அப்படின்னு பதறி அடிச்சுட்டு இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாஹூ டொனால்ட் ட்ரம்பை பார்க்க அமெரிக்காவுக்கே போறாரு. என்னைக்கு போறாரு? பிப்ரவரி 6ஆம் தேதி முதல் கட்ட பேச்சுவார்த்தை நடக்குது. 4 நாள் கழிச்சு பிப்ரவரி 11ஆம் தேதியே அவர் அமெரிக்காவுக்கு போய் ட்ரம்பை பார்த்து பேசுறாரு. அப்படி ட்ரம்பை பார்த்து பேசும்போது பெஞ்சமின் நெத்தன்யாஹூ சில விஷயங்களை ஸ்ட்ராங்கா ட்ரம்ப் கிட்ட சொல்றாரு. ஈரானுடைய அணுசக்தி திட்டங்களை முழுமையாக அழிக்கணும், ஈரான்ல இருந்து யுரேனியத்தை வெளியேற்றணும், ஏவுகணை திட்டங்களையும் அழிக்கணும். இதை தான் நான் ட்ரம்ப் கிட்ட வலியுறுத்தினேன்னு இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாஹூ வெளிப்படையா பிரஸ்லயே பேசினார். ஆனா இதை தாண்டி ட்ரம்ப் கிட்ட இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் சொல்லியிருக்காரு பெஞ்சமின் நெத்தன்யாஹூ. நம்மளுடைய இந்த 3 அஜெண்டாக்களும் நிறைவேறணும் அப்படின்னா அது நீங்க போய் உட்கார்ந்து அவங்க கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துறது மூலமாகலாம் செய்ய முடியாது. தாக்குதல் நடத்தி ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தினா மட்டும்தான் அது சாத்தியம் அப்படின்னு ட்ரம்ப் கிட்ட இஸ்ரேலுடைய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாஹூ ஸ்ட்ராங்கா சொன்னதாக ஆக்சியாஸ், ராய்டர்ஸ் போன்ற முக்கியமான ஊடகங்கள்ல செய்தி வெளியாகி இருக்கு. எப்படி ஜூன் மாசம் நடந்த அந்த பேச்சுவார்த்தையை குலைக்கிற வகையில இஸ்ரேல் ஒரு தாக்குதல் நடத்தினாங்களோ அதே வேலையை தான் இப்போ பெஞ்சமின் நெத்தன்யாஹூ டொனால்ட் ட்ரம்ப் கிட்ட போய் பண்ணாரு. ஆனா டொனால்ட் ட்ரம்ப் என்ன பதில் சொல்லியிருக்காருன்னா, நீங்க சொல்றது கரெக்டு தான், அப்படி தாக்குதல் நடத்தி தான் இதுக்கு ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னா அதை பின்னாடி பார்த்துக்கலாம், அதுக்கு முன்னாடி ஒரு வாய்ப்பாக நம்ம பேச்சுவார்த்தை நடத்தி பார்ப்போம் அப்படின்னு இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாஹூக்கு ட்ரம்ப் சொன்னதாகவும் தகவல் வெளியாகி இருக்கு. அதுக்கப்புறமாக நடந்த விஷயங்களை பார்த்தாலும் அப்படிதான் தெரியுது. டொனால்ட் ட்ரம்ப் முதல்ல பேச்சுவார்த்தைக்கான ஸ்பேஸை கொடுத்திருக்காரு. அதன் அடிப்படையில் பிப்ரவரி 18ஆம் தேதி 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை ஜெனீவாவில் நடந்துச்சு. அது கொஞ்சம் சுமூகமாகவே நடந்து முடிஞ்சிருக்கு. நான் பேச்சுவார்த்தை சுமூகமாக நடந்திருக்கு அப்படின்னு சொல்றது ஈரானுக்கு மட்டும்தான். ஆனா அமெரிக்காவுக்கு இது சுமூகமான பேச்சுவார்த்தையாக இல்லை. ஓரளவு முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் அமெரிக்காவுடைய ஸ்டாண்ட். காரணம், அவங்கள பொறுத்த வரைக்கும் அணுசக்தி மையங்களை தாண்டி ஏவுகணை திட்டங்களையும் அழிக்கணும், அதையும் ஈரான் கைவிடணும் அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான கோரிக்கை. அது நிறைவேறலை அப்படின்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த பேச்சுவார்த்தையும் நிறைவேறலை அப்படின்னு தான் அர்த்தம். அதனால தான் நாங்கள் என்னெல்லாம் சொல்கிறோமோ அதையெல்லாம் ஈரான் ஏற்றுக்கிட்டா மட்டும்தான் இந்த பேச்சுவார்த்தை சுமூகமாக முடிஞ்சுது அப்படின்னு நாங்கள் ஒத்துக்குவோம். அப்படி ஈரான் நாங்கள் சொல்றதையெல்லாம் ஏற்றுக்கல அப்படின்னா அவங்க மேலே தாக்குதல் நடத்தவும் நாங்கள் தயாராக இருக்கோம் அப்படின்னு டொனால்ட் ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. அதுக்கேற்ற மாதிரி அமெரிக்காவுடைய இராணுவமும் மிகப்பெரிய அளவில் குவிக்கப்பட்டிருக்கிறதுனால எப்போ வேணா தாக்குதல் நடத்தலாம், இன்னைக்கோ நாளைக்கோ கூட இருக்கலாம் அப்படின்னு ஒரு பதற்றமான சூழல் தான் இருக்கு. ஆனால் டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்றாரு, பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு, பார்ப்போம், நாங்கள் சொல்றதுக்கெல்லாம் அவங்க ஒத்து வரல அப்படின்னா அடுத்த ஒரு 10லேருந்து 15 நாட்களுக்குள்ள தாக்குதல் நடத்தலாமா வேணாமா அப்படிங்கிற அந்த முடிவை நான் எடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் சொன்ன மாதிரியே அமெரிக்காவில் இருக்கிற சில முக்கியமான ஊடகங்கள்ல ஒயிட் ஹவுஸ்ல இருந்து வந்த சில அதிகாரிகள் சொன்ன தகவல் என்னன்னா, மார்ச் மிட்ல தாக்குதல் நடத்தப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஆனா யாருக்கு தெரியும், ட்ரம்ப் எப்ப என்ன யோசிப்பாருன்னு தெரியாது. காலையில சொன்னதை நைட்டு மாத்தி சொல்லுவாரு. அதனால எப்ப வேணா தாக்குதல் நடத்தப்படலாம் அப்படிங்கிற ஒரு சூழல் தான் அந்த இடத்துல நிலவுது. ஏற்கனவே USS ஆப்ரஹாம் லிங்கன் சொல்லப்படுற விமானம் தாங்கி போர்க்கப்பல், அந்த கப்பல் ஓமன் கடல் பகுதியை ஒட்டிய அந்த கல்ஃப் ஆஃப் ஏடன் பகுதியில் நிலைநிறுத்தப்பட்டிருக்கு. இப்போ இன்னொரு போர்க்கப்பலும் அதை நோக்கி அனுப்பப்பட்டுக்கிட்டு இருக்குன்னு டொனால்ட் ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்ல, F-சீரிஸ்ல இருக்கிற மிக முக்கியமான ஃபைட்டர் ஜெட்கள் எல்லாம் அங்க மிடில் ஈஸ்டுக்கு போயிருக்கு. குறிப்பா அமெரிக்காவுக்கு ஈரானுக்கு பக்கத்துல இருக்கிற கத்தார், சவுதி அரேபியா, UAE, ஜோர்டான் போன்ற இடங்கள்ல மிகப்பெரிய அளவுல இராணுவ தளங்கள் இருக்கு. கத்தார்ல இருக்கிறதா மிகப்பெரிய ஏர்பேஸ். அதுல இருக்கிற முக்கியமான அதிகாரிகள் எல்லாம் வெளியேற்றப்பட்டுட்டாங்க. காரணம், ஒரு தாக்குதல் நடந்துச்சு அப்படின்னா ஈரான் உடனடியாக அந்த ஏர்பேஸை தான் குறி வச்சு தாக்குவாங்க அப்படிங்கிறதுக்காக முக்கியமான ஆட்களை எல்லாம் சேவ் பண்ணி வச்சுட்டாங்க. அந்த இடங்கள்ல எல்லாம் சேட்டலைட் இமேஜஸ் மூலமாக பார்த்தோம் அப்படின்னா ஃபைட்டர் ஜெட்ஸ் வந்திருக்கு, ஹெலிகாப்டர்ஸ் வந்திருக்கு, ஏவுகணைகளை நிலைநிறுத்தி வச்சிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் அதுல தெரிய வருது. இது போக இந்திய பெருங்கடலுக்கு பக்கத்துல இருக்கிற டியாகோ கிராஷியா அப்படிங்கிற அந்த தீவுல இருந்தும் அமெரிக்கா ஈரான் மேல தாக்குதல் நடத்த தயாராகிட்டு இருக்காங்க. ஆனால் அது ஒரு ஜாயிண்ட் பேஸ். பிரிட்டனும் அமெரிக்காவும் சேர்ந்து தான் அந்த இடத்துல ஒரு படைத்தளத்தை அமைச்சிருக்காங்க. இன்னும் சொல்ல போனா பிரிட்டன் தான் அமெரிக்காவுடைய படைத்தளம் அங்க இருக்கிறதுக்கு அனுமதி கொடுத்திருக்காங்க. அந்த படைத்தளத்திலிருந்து ஈரானுக்கு எதிரான தாக்குதல் நடத்த அனுமதிக்க முடியாதுன்னு பிரிட்டன் தடை விதிச்சிருக்காங்க. அதையும் டொனால்ட் ட்ரம்ப் ஆதங்கமாக பிரிட்டன் பண்றது தப்பு அப்படின்னு தன்னுடைய ட்வீட் மூலமாக பதிவு பண்ணியிருக்காரு. இன்னொரு பக்கம் ஈரானும் பதில் தாக்குதல் நடத்துறதுக்கு தயாராக இருக்காங்க. ஜூன் மாசம் நடந்த போர்ல சர்ப்ரைஸாக அமெரிக்கா ஒரு அட்டாக் நடத்தினாங்க. அதனால ஈரானுக்கு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டுச்சு. ஏன்னா அப்போ ஏற்கனவே இஸ்ரேலோட போர்ல இருந்தாங்க, அந்த தாக்குதல் வேற நடந்துகிட்டு இருந்துச்சு. இன்னொன்னு, இஸ்ரேலினுடைய உளவுப்படையான மொசாது ஈரானுக்குள்ள இருக்கிற முக்கியமான தளபதிகளை குறி வச்சு அட்டாக் பண்ணி கொண்டுகிட்டு இருந்தாங்க.
அந்த கலவரத்துக்குள்ள அமெரிக்கா நடத்தின அந்த தாக்குதலை அவங்களால டிஃபெண்ட் பண்ண முடியல. ஆனா இப்ப நிலைமை வேற. அமெரிக்கா எப்ப வேணா தாக்குதல் நடத்தலாம் அப்படிங்கிற அந்த நிலைமை தெரிஞ்சிருச்சு. அதனால ஈரான் தங்களை தற்காத்துக்கிறதுக்காகவும் பதில் தாக்குதல் நடத்துறதுக்காகவும் தயாராக இருக்கிறாங்க. குறிப்பா ஈரானுடைய கட்டுப்பாட்டுல இருக்கிற ஹோர்முஸ் ஸ்ட்ரெய்ட் அப்படிங்கிற அந்த கடல் பகுதியில நேவல் ட்ரில், அதாவது போர் ஒத்திகையை நடத்திக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல, அமெரிக்காவுடைய USS ஆப்ரஹாம் லிங்கன் கப்பலை வேவு பார்க்கறதுக்காக ட்ரோன்களையும் அனுப்பி தகவலை திரட்டிக்கிட்டு இருக்காங்க. ஈரானுடைய சுப்ரீம் லீடர் அலி கமினி என்ன சொல்றாருன்னா, அமெரிக்கா மிகப்பெரிய படை, நாங்க சக்தி வாய்ந்த படை, USS ஆப்ரஹாம் லிங்கன் போர்க்கப்பலை எடுத்துட்டு கொண்டு வந்து அங்க நிறுத்திருக்கோம், எப்ப வேணா தாக்குதல் நடத்துவோம் அப்படின்னு மிரட்டி பார்க்கலாம். ஆனா எவ்வளவு பெரிய படையாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய கப்பலாக இருந்தாலும் சரி, அதை மூழ்கடிக்கிறதுக்கான திறன் ஈரானுடைய ஏவுகணைகளுக்கு இருக்கு அப்படிங்கிறத வெளிப்படையாகவே பேசியிருக்காரு. ஒரு மிரட்டலாகவும் பதிவு பண்ணியிருக்காரு. இதை தாண்டி ஈரான் கையில மிக முக்கியமான ஒரு ஆயுதம் இருக்கு. அதுதான் எண்ணெய் வர்த்தகம். நான் சொன்னேன் இல்லையா, அந்த ஹோர்முஸ் கடல் பகுதி, அது கிட்டத்தட்ட 31 கிலோமீட்டர் தான் அகலம் கொண்டது. இந்த கடல் பகுதி வழியாக தான் உலகத்தினுடைய மிகப்பெரிய எண்ணெய் சப்ளையே நடக்குது. சவுதி, UAE போன்ற நாடுகள் எல்லாம் இந்த வழியாக தான் எண்ணெய் ஏற்றுமதியை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பல நாடுகளுக்கு இந்த கடல் வழியாக தான் எண்ணெய் போய்கிட்டு இருக்கு. அந்த கடல் பகுதியை நாங்க எங்க கட்டுக்குள்ள கொண்டு வந்து போக்குவரத்தை முடக்குவோம்னு ஈரான் இன்னொரு அச்சுறுத்தலை கொடுத்திருக்காங்க. அதை அவங்க ட்ரம்ப் கார்டாகவும் பயன்படுத்துறாங்க. அது என்ன அவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில போர் சூழல் உருவாகுது அப்படிங்கிற அந்த செய்திக்காகவே க்ரூட் ஆயிலினுடைய விலை 5% உயர்ந்துச்சு. அப்படி இருக்கும்போது எண்ணெய் வர்த்தகத்தினுடைய மிக முக்கியமான நரம்பையே ஈரான் கட் பண்ணிட்டாங்க அப்படின்னா, அது உலக அளவுல கச்சா எண்ணெயினுடைய விலையை கடுமையாக உயர்த்தும். அது இந்தியாவில் ஏதோ ஒரு மூலையில இருக்கிற நம்மளையுமே பாதிக்கும். சரி, செங்கடல் வழியாக எண்ணெய் போக்குவரத்து செய்யலாமே அப்படின்னு ஒரு ஆப்ஷனை சவுதி கூட யோசிச்சு பார்க்கலாம். ஆனால் ஈரானுக்கு அந்த இடத்துல ஏமன் இருக்கு. ஏமன்ல ஈரானுடைய சப்போர்ட்ல இருக்கிற ஹூதி படைகள் இருக்காங்க. ஈரான் மேல அமெரிக்கா கை வச்சிருச்சு அப்படின்னா அவங்க அந்த செங்கடல் பகுதியை கண்ட்ரோல் எடுத்துருவாங்க. அந்த வழியாக தான் ஐரோப்பிய நாடுகளுக்கு பெரிய அளவுல வர்த்தகம் நடந்துகிட்டு இருக்கு. அந்த இடத்த ஹவுதிகள் முடக்கிட்டாங்க அப்படின்னா உலகமே ஸ்தம்பிச்சு போகிற நிலைமை ஏற்பட்டுரும். ஏமன்ல ஹவுதிகள், காசாவில் ஹமாஸ், லெபனான்ல ஹெஸ்புல்லா அப்படின்னு ஈரான் தன்னுடைய ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ், அதாவது மறைமுகமாக இந்த ஆயுத குழுக்களுக்கெல்லாம் சப்போர்ட் பண்றத இஸ்ரேலும் அமெரிக்காவும் நிறுத்தணும்னு தொடர்ந்து ஸ்ட்ராங்கா சொல்லிட்டு இருக்காங்க. ஈரான் நிறுத்த மாட்டேன்னு சொல்றதுக்கு இது ஒரு முக்கியமான காரணம். இங்க அடிச்சா அங்க வலிக்கும்னு சொல்றாங்கல்ல, அந்த ஸ்ட்ராட்டஜியை ஈரான் அங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால ஈரான் மேல அமெரிக்காவோ இஸ்ரேல தாக்குதல் நடத்தினாங்க அப்படின்னா அதுக்கு பதிலடி ஈரான் கிட்ட இருந்து மட்டும் வராது. ஈரானுடைய சப்போர்ட்ல இருக்கிற மற்ற ஆயுத குழுக்கள் கிட்ட இருந்தும் மறைமுகமாகவும் வர்த்தக ரீதியிலையும் தாக்குதல் வரும். அதனால அமெரிக்காவோ இஸ்ரேலோ அழகா ஈரானுக்குள்ள போய் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்திடலாம் அப்படின்னு நினைக்கிறது அவ்வளவு ஈஸி கிடையாது. ஈரான் கிட்ட இருந்து ஒரு எதிர்ப்பு வரும், உலக நாடுகள் கிட்ட இருந்தும் ஒரு அழுத்தம் வரும். ஏன்னா உங்களுடைய சண்டே, உங்களுடைய ஈகோ பிரச்சனையில, உங்களுடைய பவர் பாலிடிக்ஸ்ல எங்களுடைய மக்கள் ஏன் பாதிக்கப்படணும் அப்படிங்கிற கேள்வியை உலக நாடுகளும் கேட்பாங்க. அதே நேரம் அமெரிக்கா கடந்த கால வரலாறுல இருந்து கண்டிப்பாக பாடம் கத்திருப்பாங்கன்னு நம்ம நம்பலாம். காரணம், ஈராக்ல என்ன நடந்துச்சு, ஆப்கானிஸ்தான், சிரியால என்ன நடந்துச்சு, எல்லா இடத்துலையுமே அமெரிக்காவுடைய பிளான் தோல்வியில தான் முடிஞ்சிச்சு. அவ்வளவு பெரிய பொருட்செலவு, அவ்வளவு ராணுவ வீரர்களை இழந்ததுக்கு பிறகு அமெரிக்கா அவங்களுடைய எண்ணம் நிறைவேறாம தோல்வி அடைஞ்சுதான் அங்கிருந்து வெளியேறினாங்க. அப்படி ஒரு நீண்ட போருக்கு திரும்பவும் அமெரிக்கா தயாராக இருப்பாங்களா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விதான். அதுக்கு மாறாக வெனிசுலாவில் நடந்த அந்த ஸ்ட்ராட்டஜியை அமெரிக்கா பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. வெனிசுலாவுக்குள்ள எப்படி புகுந்து அதிபர் நிக்கோலஸ் மடுரோவை மட்டும் கடத்திட்டு போனாங்களோ அதே மாதிரியான சம்பவம் ஏதாவது ஈரானுக்குள்ள பண்ணிட்டு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தி தங்களுக்கு சாதகமானவங்க ஆட்சியை கொடுக்கறதுக்கான ஏற்பாடுகளை அமெரிக்கா பண்றதை நோக்கி தான் போவாங்க. மிகப்பெரிய நீண்ட போரை நோக்கி அவங்க போறதுக்கான வாய்ப்பு குறைவுன்னு தான் அரசியல் பார்வையாளர்கள் சொல்றாங்க. ஆனா காலமும் சூழலும் இதுல ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிற அந்த அரசியல்வாதிகளினுடைய குரங்கு மூளையும் என்ன சொல்லுது, என்ன செய்யுது அப்படிங்கிறத பொறுத்து தான் இது பேச்சுவார்த்தையிலே முடியுதா அல்லது ஆட்சி மாற்றத்தோட முடியுதா இல்ல மிக நீண்ட போராக மாறுதா அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். அதையெல்லாம் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். வேற ஒரு வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. உங்கள் அபிமான சென்னை தங்கமயிலின் 1ஆம் ஆண்டு விழா சிறப்பு சலுகை. நீங்கள் வாங்கும் செயின், மாலை, வளையல்களுக்கு சேதாரத்தில் 50% வரை தள்ளுபடி. இச்சலுகை மார்ச் 1ஆம் தேதி வரை மட்டுமே. தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க.